ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன தாட் நான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ணுகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நிறைய பேருடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம். என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஏதோ கேம்ஸ்ன்றாரு, பசில்ன்றாரு, ஏதோ பிள்ளைங்களை விளையாட வைக்கணுன்றாரு, அது கண்டுபிடின்றாரு, இதை கண்டுபிடின்றாரு, என்ன இவர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் என்ன ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு சிலருடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் எந்த ஒரு டீச்சிங் நான் பண்ணாலும் இட் வில் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். வேத சத்தியத்தின் அடிப்படையில் தான் நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் எப்போவுமே நான் சொல்கிறது, உங்களுடைய கேமாக இருக்கட்டும், பசில்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு அடிப்படை வேத வசனம் தான். அதிலிருந்து நம்ம ஒரு நாளும் வெளியிலே வரக்கூடாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க. இன்னொரு என்னன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சண்டே ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டே ஸ்கூல்னால் ஒரு ஆர்டராக இருக்கணும். என்ன நீங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் கேம்ஸ் வைன்றீங்க, கலர் பண்ணுன்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பசில் தான் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இது சண்டே ஸ்கூலில் ஒரு ஒழுங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது சண்டே ஸ்கூலில் ஒழுங்கு இருக்க வேண்டியது அவசியம்தான். நான் கொடுக்குற மெட்டீரியல் வச்சு தான் இதுதான் ஃபுல்லாக சண்டே ஸ்கூல் அப்படின்னு நான் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. சண்டே ஸ்கூலில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சண்டே ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம பாட்டு பாட வைப்போம், பிள்ளைங்களுக்கு நம்ம புது பாட்டை நம்ம சொல்லித் தருவோம், அதுக்கப்புறம் மனப்பாட வசனம் நம்ம சொல்லித் தருவோம், அதுக்கப்புறம் வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லுவோம். அதற்கு பிறகு நான் எதுக்காக இந்த காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க வளர்க்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ நான் சண்டே ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு யாரும் எந்த கேமும் வைக்கலை. நாங்கள் அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். சின்ன வயசில் எங்களுக்கு யாரும் எந்த கேமும் வைக்கலை, எந்த பசில்ஸும் வைக்கலை, எந்த ஒரு காரியத்தையும் வைக்கல. சண்டே ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பித்து ஜோம் பண்ணிவிட்டு பாட்டு பாட சொல்லுவாங்க. பாட்டு பாடுவோம், தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவோம். அதுக்கப்புறம் தெரியாத பாட்டை சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் மனப்பாட வசனம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வேத சம்பவத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மிஷினரி சரித்திரம் இருந்தால் அதை சொல்லுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாக்லேட்டு தான் கொடுப்பாங்க. விபிஎஸ் அந்த புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கும் அப்படி தான் நடக்கணும், இன்றைக்கும் நீங்கள் சண்டே கிளாஸில் அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருந்த என்ன நிலைமை மாறிடுச்சு. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் என்னைக்கும் மாறதே கிடையாது, நீங்கள் தான் இப்படி மாத்துறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் என் மேலே கோவப்படலாம். உண்மைதான், ஆண்டவர் அவர் மாறாதவர் தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, நீங்கள் சண்டே கிளாஸ், இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த வயசில் நீங்கள் மொபைலை நீங்கள் பார்த்தீங்க? உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த வயசில் நீங்கள் மொபைலை பார்த்தீங்க, எந்த வயசில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஓகேங்களா? பிள்ளைங்களுடைய நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு மொபைல்னாலே என்னன்னு தெரியாது, இன்டர்நெட்னாலே என்னன்னு தெரியாது. அப்போது ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருக்கும். எங்கள் ஸ்கூலில், நாங்கள் படித்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் கம்ப்யூட்டர் பீரியட். அந்த கம்ப்யூட்டர் பீரியட்லேயே எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க, அது ஒரு டைமண்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக. அது ஒரு வாய் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகும், ட்வாயிங் 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 சாப்பிட்டு போகும். அது 4 கீ சொல்லி தருவாங்க டீச்சர். இது அழுத்தினா அந்த லெஃப்ட் ஏரோ அழுத்தினா லெஃப்ட்டில் போகும், ரைட் ஏரோ அழுத்தினா ரைட்டில் போகும், மேலே இருக்கிற ஏரோ அழுத்தினா மேலே போகும், கீழே இருக்கிற ஏரோ அழுத்தினா கீழே போகும். நீ அதை சாப்பிட்டுக்கிட்டே போகணும். அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், என் சான்ஸ் முடிஞ்சு. என் கிளாஸில் 40 பசங்க அடுத்த எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும். இதுதான் நாங்கள் கம்ப்யூட்டரை பார்த்தது சின்ன வயசில். நான் சொல்கிறேன், அப்படி நம்ம வளர்க்கப்பட்டோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் சினிமாவே பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டில் நாங்கள் சினிமாவே பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டில் கேபிள் டிவியே கிடையாது. நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கேபிள் டிவியே கிடையாது. டிவி இருந்துச்சு, ஆனால் கேபிள் டிவி கனெக்ஷனே கிடையாது எங்கள் வீட்டில். அப்படி டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், சினிமா பார்க்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைனா எலும்பி உனக்கு என்னதான் டயர்டாக இருந்தாலும் நீ சாப்பிடலையோ சர்ச்சுக்கு போய் ஆகணும். இப்படி எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. அப்போ நான் வளர்ந்த சூழ்நிலையில் நான் வந்திருக்கும் போது, அப்போ இன்னைக்கு நான் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கும்போது என் பிள்ளைங்க கிட்ட நீ இப்படி தான் இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க வித்தியாசமான சூழ்நிலை, எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க. ஓகே,
ஆனால் சண்டே கிளாஸ்க்கு வர பிள்ளைங்க எல்லாருமே அதே சூழ்நிலையில் தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து மிகவும் தவறான விஷயம். பிள்ளைங்க எந்த இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களை எடுத்துக்குவாங்களேன், அடுத்தவங்களை விடுங்க. நீங்கள் எடுத்து உங்கள் பிள்ளைங்கள உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சாப்பிட வைக்கிறதுக்கு, அந்த சின்ன குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு கையில் என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு உங்கள் அம்மா மொபைல் கொடுத்தாங்களா உங்கள் கையில்? இன்னும் இல்லை. இப்போ நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணால், ஹலோ சொல்லுங்கள் அங்கிள், எங்கள் அப்பா அங்கே இருக்கிற அங்கிள், நான் இங்கே இருக்கிறேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் பையன் எடுக்கிறான், பையனுக்கு ஃபோன் எடுக்கிறான். ஏன்னா ஃபோன் யார் கையில் இருக்குது? பையன் கையில் இருக்குது, குழந்தை கையில் இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க வளரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்படுறாங்க, நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம வளர்ந்த சூழ்நிலையில நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நெட்டோ மொபைலோ நம்ம கையில் இருந்தது கிடையாது. அப்போ நம்ம வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வேற. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. ஆனால் இது ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லிடுறேன். அது சொல்லிட்டு நான் இன்னைக்கு இவ்வளோ லெசனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா, நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் he needs an involvement in that. இப்போ அவன் ஏன்னா இப்போ வளர்க்கப்பட்ட சூழ்நிலை சொல்ற பாருங்க. இப்போ மொபைல் அவன் வச்சு பார்க்கறான். மொபைல பார்க்கும்போது அவன் ஒரு கேம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம்ல அந்த கார் அவன் ஓட்டுறான், இல்லை அந்த பைக் அவன் ஓட்டுறான், இல்லை ஷூட் பண்றான். அப்போ அந்த கேம்ல அவனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. அதே தான் அவன் பார்த்துட்டே இருக்கிறான், அதே தான் பார்த்துட்டு இருக்கிறான். இன்வால்மெண்ட் இங்கே நாங்கள் இருக்கிற அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். பையன் அவன் உட்காந்து அவன் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த பையன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போகலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மொபைல் வச்சு பார்த்துட்டே இருக்கிறான், ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு வரும்போது அது ஏதோ வருது, ஹிந்தியில் சொல்கிறாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துன்னு சொன்னால் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே டைம் லைக் பண்ணுறான். நான் அடப்பாய், அது என்னன்னே தெரியாது உனக்கு, அது ஏன்டா நீ லைக் பண்ணுற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவனுடைய இன்வால்மெண்ட். ஒரு வீடியோ பார்க்குறான், அதை அவன் இன்வால்வ் பண்ணுறான். அவன் எதை பார்க்கணுன்றதை அவன் சூஸ் பண்ணுறான். இந்த வீடியோ இல்லையா அப்போ, இது இல்லையா அப்போ, இது இல்லையா அப்போ, அவன் இது வருது அப்போ அதையே பார்த்துருக்கான். அப்போ அந்த சூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்வால்மெண்ட், அவனுடைய ஈடுபாடு, அது இன்னைக்கு அவன் செய்கின்ற விஷயத்துல எல்லாத்திலுமே இருக்குது. அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்க அந்த சூழ்நிலையில வளர்க்கப்படுறாங்க. அப்போ பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி நான் இன்வால்வ் ஆனதில்லை. ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னா நான் அதை விளையாடணும். ஒரு விளையாட்டு சின்ன குழந்தையா இருந்தா கூட பெரிய பசங்களை விளையாடும் போது பசங்க என்ன பண்ணுவாங்க, நானும் நிற்கிறேன். கபடி விளையாடுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் கபடி விளையாடுறாங்க. இவ்வளோ இருக்கிற பையன் நானும் விளையாடுறேன். அப்பா இப்படி தூக்கி இப்படி போட்டுருவாங்கடா அவனு சொன்னா இல்லை நான் விளையாடுறேன். அப்போ பிள்ளைங்க அன்னைக்கும் இருந்துச்சு. நம்ம இருக்கும் போதும் நமக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ இதெல்லாம் பெரியவங்க விஷயம்ப்பா, இதெல்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டாங்க, நம்ம ஓரமாக உட்காந்து பார்ப்போம், நம்ம கூட இருக்கிற பசங்க கூட நம்ம விளையாடுவோம் அப்படின்னு நம்ம வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க அவங்க கூட இருக்கிறது யாரெல்லாம் பார்க்கறது இல்லை, நானும் இன்வால்வ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவனுடைய மென்டாலிட்டி என்ன, அவன் மொபைலில் பார்த்து இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து லைக் பண்ணுறான், ஷேர் பண்ணுறான். அவனுடைய இன்வால்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால அவனுடைய எதிர்பார்ப்பு நானும் அதில் இன்வால்வ் ஆகணும். அப்படிப்பட்ட மென்டாலிட்டியோட உங்கள் சண்டே கிளாஸில் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் சண்டே கிளாஸில் உட்கார்ற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க மொபைல் யூஸ் பண்ணாத பிள்ளைங்க. நீங்கள் இந்த வாரம் நீங்கள் சண்டே கிளாஸில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் எடுங்க. அட்டண்டன்ஸ் இதில் மொபைல் யூஸ் பண்ணாத எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணுங்க. உங்கள் குழந்தை இன்க்ளூடிங் உங்கள் குழந்தையிலிருந்து ஒரு பேர் கூட வராது. ஏன்னா எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட பிள்ளைங்க தான் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கு எக்ஸ்போஷர் அதிகம், இன்வால்வ்மெண்ட் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட உட்காந்துருக்கிற பையன்கிட்ட எல்லாம் பாட்டு பாடுங்க, இனியா சத்தமாக பாடுறேன், அமைதியாக பாடு, ஆண்டருக்கு நீ பாடினா கேட்கும், ரொம்ப கத்தாத, குதிக்காத, ஏன் குதிக்கிற இப்படி பிசாசா நீ உட்காரு அப்படின்னு நீங்கள் சண்டே கிளாஸில் உட்கார வச்சு பாட்டு பாடிட்டீங்களா, சரி இப்போ நான் ஒரு வசனம் சொல்லித்தரேன், ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய வசனமாக ஒரு வசனத்தை சொல்லி அவன் பாப்பா ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய வசனமாக இருக்கு. அவன் வேற வழி இல்லாமல் அவங்க அம்மாவை காதை பிடிச்சி முடிக்கிட்டு உட்கார வச்சிருப்பாங்க சண்டே கிளாஸில். அவன் பாப்பான் எப்படா முடிப்பாங்க இந்த ஆண்டி அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பான். ஓகே, வசனம் சொல்லி கொடுத்தாச்சு, அடுத்த வாரம் வசனம் சொல்லணும்னா அவ்வளோதான் நீ. ஓகே, அதுக்கப்புறம் பைபிள்லேருந்து ஒரு சம்பவம்,
பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த ஆதாமியவாலை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அவன் அடப்பாங்களா இது நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதே ஆதாம் தான் அதே வாழ் தான் அவங்க சொல்லி முடிக்க முன்னாடி அவங்க கதை சொல்லிடுவான் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட. அப்போ இப்போ வரும் பார் அந்த பிசாசு வரும் பிசாசு அது பழத்தை சாப்பிட சொல்லும். அந்த பொண்ணு வேற சாப்பிட்டு தொலைக்கும் பாரு எல்லாம் எனக்கு தெரியும்டா சின்ன வயசுலேருந்து கேட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அரைச்சமாவே அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் முட்டி போட்டு ஜோம் பண்ணு கண்ணீர் வடி ஆண்டருக்கு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடு. அவன் கண்ணீர் வடிப்பான், முட்டி போட்டு கண்ணீர் வடிப்பான், ஒப்பு கொடுத்து கண்ணீர் வடிக்க மாட்டான், உங்க தொல்லை தாங்க முடியாம கண்ணீர் வடிப்பான். அப்படி ஒரு சண்டே கிளாஸை நடத்தி அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு சாக்லேட்டை கொடுத்து பாருங்க. அவன் பார்ப்பான் இதுக்காகவா வந்து உட்காந்துருங்க சண்டே கிளாஸுக்கு இது சாக்லேட் வேற கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வேற வாங்கிட்டு அவன் திட்டிட்டு சபிச்சுட்டு போவான். வேற வழி இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களோட இன்வால்மெண்ட்டே இல்லாமல் சும்மா வந்து அவன் உட்காந்து அவன் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வசனம் சொல்லி தர்றது, நீங்கள் பைபிள் சம்பவம் சொல்லி தர்றது, நீங்கள் மிஷினரி சம்பவம் சொல்லி தர்றதை அவன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அவன் அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஏஞ்சி போனானா யோசித்து பாருங்க. அந்த பையனை அந்த குழந்தைய நீங்கள் ஆண்டவருக்குள்ள வழிநடத்த முடியுமா? நான் அதை தப்புன்னு சொல்ல, நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம், நான் அப்படி தான் வளர்ந்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேற, நம்மளுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவனை இன்வால்வ் பண்ணாம வேத சம்பவத்தை அவன் சொல்லணுமா? நீங்க என்ன பண்ணுறத சொல்றீங்க? இல்லைங்க, நான் சொல்றது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இன்வால்வ்மெண்ட்னா அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு கேம் வைக்கும் போது கேம்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பஸ்ஸில் நீங்க என்ன பண்றீங்க? சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம். நம்ம வேத வசனத்தை நம்ம சொல்லித்தரோம். என்ன அதே வேத வசனம் தான் நம்ம சொல்லித்தரோம். அதே இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம சொல்றோம். we are doing in a different method. அவ்வளவுதான். மெத்தட் தான் டிஃப்ரெண்டே தவிர அதே பைபிள் வசனம் தான், அதே இயேசு கிறிஸ்து தான், அதே சுவிசேஷம் தான், அதே ரட்சிப்பு தான், அதே பரலோகம் தான். எல்லாமே நம்ம சொல்லி தரது வேதத்தின் அடிப்படையில தான் இருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம அந்த மெத்தடை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்கள்ன்றதுக்காக இன்னைக்குடைய பிள்ளைகளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வேத வசனத்தை சொல்லி தரதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தடாலஜி தான் நம்ம ஒரு பசில் மூலமாவோ ஒரு கேம் மூலமாவோ நம்ம பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை நாம் சொல்லி தருகிறோம். இப்படி சொல்லி தருகிறதுல என்ன ஒரு ப்ராஃபிட், இதுல என்ன ஒரு லாபம்னு சொன்னா பிள்ளைங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஈஸியா அவனுடைய மைண்டுக்குள்ள நம்ம அந்த வேத வசனத்தை கொண்டு போக முடியும். ஈஸியா அந்த அப்ளிகேஷனை அவனுக்கு புரிய வைக்க முடியும். புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வசனங்கள், நம்ம இந்த ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த வழிமுறையை நம்ம யூஸ் பண்றோம். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து ட்ரெடிஷனுக்கு விரோதமா கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ட்ரெடிஷனா நம்ம பண்ணணும், இது வந்து இவங்க வந்து புதுசா வந்து ஏதோ பண்றாங்க. புதுசாலாம் எதுவும் பண்ணல. we are just doing in a method through which we can reach the children in an easy way. அதுதான் வெரி சிம்பிள். அதனால நீங்க கேம்ஸ் அண்ட் பசில்ஸ் நீங்க சொல்லி தரது உங்க சண்டே ஸ்கூலுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம், அவங்க இன்வால்வ் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால ஒரு கேம் வைக்கும் போது அவனை இன்வால்வ் பண்றீங்க. நீ வா, நீ வந்து பாரு, இதுல சொல்லி இதுல என்ன இருக்குன்னு பாரு, நீ சொல்லு இதுல என்ன இருக்கு, நீ சொல்லு இது எப்படி பண்ண முடியும், இது ஒரு நாள் பண்ண முடியுமா, இந்த கேம் ஒரு நாள் ஜெயிக்க முடியுமா. அப்படியே பிள்ளைங்க அப்படியே அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். அவன் ஜெயிக்கிறான தோக்குறான்னு அடுத்தது. ஆனா பிள்ளைங்க நீங்க பாருங்க, நம்ம சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்க ஜெயிக்கிறத தோக்குறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க இன்வால்வ் பண்ண அதுதான் அவன் ஆசைப்படுவான். அவன் சொல்லுவான், நான் வந்து விளையாடுறேன், நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஆனா நான் விளையாடுறேன். அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிக்க மாட்டான்னு, எல்லாருக்கும் தெரியும் அவன் ஜெயிக்க மாட்டான், எல்லாருக்கும் தெரியும் அவன் கண்டுபிடிக்க முடியாது, அந்த குழந்தையால கண்டுபிடிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அவனை இன்வால்வ் பண்றோம். வா நீ வந்து கண்டுபிடிக்கல என்ன இருக்குன்னு பாரு. அவன் வந்து பார்த்துட்டு அது வா இது வா தெரிலன்னு சொல்லிட்டு போய் உட்காருவான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோட என்ன கூட முன்னாடி கூப்பிட்டாங்க, என்ன கூட விளையாட வச்சாங்க, என்ன கூட இன்வால்வ் பண்ணாங்க பாருங்க. அப்ப நம்ம அவங்களுடைய மைண்ட் செட்டை, நம்ம இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய மைண்ட் செட்டை புரிந்து கொண்ட எந்த ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரும் இந்த ஒரு மெத்தடாலஜியை அவங்க நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க யூஸ் பண்றது தப்பே கிடையாது. இது நீங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.